இப்போ நம்ம வந்து கோஸ் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் நான் வந்து இங்கே ஒரு 1/4 கப் துவரம்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை 3 பருப்பையும் கலந்து கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு 15 போல் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கோஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். கோஸும் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நமக்கு ஒரு 1/2 கப் தண்ணி போதும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ இந்த கூட்டில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கோஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும் அளவில். இப்போ இதை வந்து சும்மா எதுவுமே போடாமல் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வெயிட் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ கூட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் வந்து ரொம்ப ஓவராலாம் இல்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நமக்கு உப்பு அப்புறம் காரம்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு, இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டை தாளிச்சிடலாம். இப்போ கூட்டு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கூட்டை தாளிச்சிடலாம். இப்போ இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு இந்த தாளிக்கிற கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். நான் காஞ்ச மிளகாவை வந்து 2 கிள்ளி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதையும் நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும்.
இப்போ இதை வந்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோஸ் கூட்டு வந்து தயாராகிடுச்சு.